நம்ம ஹாப்பி மேரேஜோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். 5th எபிசோட் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஆராத்தா ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். கியோக்காவும் அதே மாதிரி காரில் வந்துடுறான். கியோக்கா வந்துட்டு ஆராத்தாட்ட கேட்குறான், என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. ஆராத்தா சொல்கிறான், அவர் இங்கே தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. போன எபிசோடில் ஒருத்தரை கடத்திட்டு வந்துருப்பாங்கல்ல, அவரை பற்றி தான் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு கியோக்கா சொல்கிறான், இது வந்து இம்பீரியல் ஃபேமிலி வில்லா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அதுக்கு ஆராத்தா சொல்கிறான், இதில் எல்லாமே விசையோட வேலை தான், இதில் எந்த சந்தேகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆராத்தா சொல்கிறான். ஒன்றா கியோக்கா கேட்குறான், அவன் எதுவும் கான்டாக்ட் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி. ஆரத்தை சொல்கிறான், இல்லை அவன் அப்படி ஏதாச்சும் பண்ணால் அவனுக்கே அது பிரச்சனையாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் கியோக்கா சொல்கிறான், அப்போ ஒரு வேளை முன்னாடி இவன் எதுவும் பண்ண மாதிரி ட்ராப்பாக இருக்குமோ நம்மளுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் ஆராத்தாவுக்கும் புரியுது, ஒரு வேளை இது ட்ராப்பாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா பின்னாடி ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்து மேஜர் ஜெனரல் தான் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி பிரின்ஸ் வந்து ஃப்யூச்சரை பார்த்தாரு, உன்னோட ஃபேன்சிக்கு பிரச்சனை கியோக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே தான் பார்த்தா அடுத்த சீனில் நம்ம மியோவை கட்டுறாங்க. இங்கே தான் ஆல்ரெடி உசை வந்துட்டானே. மியோவை பார்த்து சொல்கிறான், மியோ நான் உனக்காக தான் வந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்கே இருக்க ஸ்குவாட் லீடர் சொல்கிறாரு, எப்படா எங்கள் ஸ்டேஷனோட பேரியரை உடைச்சு அது எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பின்னாடி இருக்க ஒரு போலீஸுக்கு கையை கட்டுறாரு. அந்த போலீஸ் அதை பார்த்துட்டு ஒரு பறவையை பறக்க விடுவார். இப்படி தான் அவங்க வந்து மெசேஜை வந்து கன்வே பண்ணிப்பாங்க. கியோக்காவுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு இப்படி பண்ணுறாங்க. உடனே அந்த பறவை செவுத்துக்கிட்ட போனோன்னே எரிஞ்சு போயிடுது. இந்த உசை பார்த்துட்டு சொல்கிறான், இப்போ ஏதோ ஒரு பறவை பிறந்த மாதிரி இருந்துச்சு, என்னோட வேலை என் கற்பனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் அந்த ஸ்குவாட் லீடர் சொல்கிறாரு, இவன் அந்த பேரியரே உடச்சிட்டானா, இப்போ இவங்க எல்லாருமே உள்ளே மாட்டிக்கிட்டாங்களாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ உசை சொல்லிகிட்டு இருக்கான். நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் இல்யூஷனா இல்லை உண்மையா, நீங்கள் எதை நம்புறீங்க அப்படின்னு கேட்டுட்டு, எங்கே உங்கள் கமாண்டர் அவரோட அன்பான எதிரி வந்திருக்கேன், என்ன பக்கமாக எங்கே போனான், பயந்து ஓடி போயிட்டானா, ஓ இப்போ தான் புரியுது ஏன் பேரியர் வேலை செய்யலைன்னு அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு லீடர் கேட்குறாரு, என்ன சொல்கிற, அப்போ என்ன கமாண்டர் எங்களை ஏமாற்றிட்டாருன்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்புறம் யார் என்ன உள்ளே விட்டது அப்படிங்கிற மாதிரி உசை சொல்லிட்டு, ஓ எனக்கு இப்போ புரிஞ்சுது, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து கையை கட்டி கடைசியாக நம்ம சினோச்சியை பார்த்து கையை கட்டி, என்னை உள்ளே விட்டதுக்கு ரொம்ப நன்றி சினோச்சி அப்படின்பானா. அவ்வளோதான், எல்லோரும் சினோச்சியை வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, இவ்வளோ இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இது மாதிரி இந்த உசை வந்து எங்கள் அப்பாவை ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சிருந்தான், அவரை கொடுமைப்படுத்தினா, என்னை பேரியரை உடைக்க சொல்லி பிளாக்மெயில் பண்ணான், அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னச்சி சொல்கிறா. உடனே அதுக்கு அதை கேட்டுட்டு உசை சொல்கிறான், நான் உங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்தினேனாம்மா, அதெல்லாம் உண்மை தானே, நீ அங்கே தான் இருந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறான். இவ சொல்கிறா, அப்போ நான் பார்த்த அந்த கொடூரமான விஷயம்லாம் பொய்ன்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கத்துறா. அங்கே இருக்க ஒரு போலீஸ்மேன் அந்த லீடர்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி நேற்று தான் அவங்க அப்பா கூட நான் ட்ரைனிங் எடுத்தேன், அவர் நல்லா தான் ஹெல்த்தியாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் இங்கே சின்னச்சி கட்டுறாங்க. அவள் அந்த பார்த்த சீன்லாம் அவங்க அப்பா ரத்த வெள்ளத்தில் அடி வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாமே இவன் கொடுத்த இல்யூஷன். இப்போ தான் சின்னச்சிக்கு அது புரிய வரும். அது தெரிஞ்சோன்னே அழுவ ஆரம்பிச்சிடுறா கீழே விழுந்து. இது மாதிரி அந்த இல்யூஷனை பற்றி இப்போ இவனை உள்ளே விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அப்போ இங்கே உசை மியோவை பார்த்து சொல்கிறான், வாமா நீ அப்பா கிட்ட, அப்பா உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், அப்பா கிட்ட நீ பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது லீட்ரு கேட்டுட்டு உன்னை சும்மாவே விட மாட்டேன்ட்டு அடிக்க வராரு. பார்த்தா பின்னாடி ஒரே சத்தம், போலீஸ் கத்திட்டு இருக்கான், நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி பார்த்தா கூட இருக்க போலீஸே இன்னொரு போலீஸ் வந்து அடிக்க வரான். என்னன்னா அவனுக்கு வந்து இந்த உசை வந்து இல்யூஷன் கொடுத்துருக்கான், கூட இருக்க வந்து இந்த எதிரி ஆளுங்க மாதிரி. அதை பார்த்துட்டு அவன் அங்கே அடிக்க, இன்னொருத்தனுக்கு பார்த்தா கூட இருக்கவங்கலாம் மான்ஸ்டர் மாதிரி தேடுறான். அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கீழே விழுந்துடுறாங்க. உசை சொல்லிகிட்டு இருக்கான், என்னை யாராலையுமே தடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். இந்த போலீஸ் வந்து லீடர் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு உசையை அடிக்கலான்னு வராரு. உசை இவருக்கும் ஒரு இல்யூஷனை கட்டிடுறான். பார்த்தா இவர் டக்குன்னு மலை உச்சியில் நிற்கிற மாதிரி இருக்குது, கீழே விழுந்துருவோன்னு பயந்துட்டு நின்றுட்டு இருக்காரு. டக்குன்னு இந்த உசை என்ன பண்ணிடுறான், கத்தி எடுத்து அவரை குத்திடுறான். அப்படியே அவர் கீழே விழுந்துடுறாரா. மியோவை பற்றி சொல்கிறான், இப்போ நம்மளுக்கு இடையில யாரும் இல்லை, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். உடனே அங்கே சின்னச்சி எழுந்திருக்கிறான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், மியோ கிட்ட விடவே மாட்டேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வரா. அவளுக்கு என்ன பவர்னா, அவளோட ஃபிசிக்கல் பர்ஃபார்மன்ஸை வந்து பூஸ்ட் பண்ண முடியும் அவரோட பவரால். அதை வச்சு உசை கூட சண்டை போட்டுட்ருக்கா. அவனும் திருப்பி கத்தி வச்சு சண்டை போட்டுட்ருக்கான். ஆனால் சின்னச்சியால் உசையை ஒன்றுமே பண்ண முடியல. உசை ஒரு அடி அடித்து அவளை தூக்கி வீசிடுறான், கீழே விழுந்துடுறா சின்னச்சி. அப்பயும் திருப்பி இருந்துச்சு, உன்னை மியோ கிட்ட விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்ட்ரைக்காக கொடுக்கலான்ட்டு ஓடி வருவா செம ஃபாஸ்ட்டாக. ஆனால் வந்து உசை மிஸ் ஆயிடுவான். திருப்பி அடிக்க போகலான்னு போகிறப்ப உசை கரெக்டாக அவள் கையை பிடிச்சி முறிக்கிடுவான். இது அவனோட ஃபுல் பவரா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தூக்கி ஜன்னலில் வீசிடுவான். இப்போ பார்த்தா கண்ணாடிலாம் உடஞ்சி தெரிக்கும். இதில் பார்த்தா தான் மியோவுக்கு ஞாபகம் வரும். அவளுக்கு ஒரு கனவு வந்துச்சுல போன எபிசோடில், இது மாதிரி தான் கண்ணாடியாக உடஞ்சி தெரிக்கும், அதில் ஒவ்வொருத்தரும் அடி வாங்கியிருப்பாங்களா, அதான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம பார்த்தது ஃப்யூச்சரை தானா, இதான் என்னோட பவரா, இதை முன்னாடியே ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தா இவங்க யாருக்குமே அடிபட்டிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கா.
அப்போ இவனுக்கு என்னோட ட்ரீம் சைட் பவர் தான் வேணும், இவனுக்கு நான் எப்படியும் உதவி செய்யக்கூடாது, என்ன பண்ணுறது இப்போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மியா நின்றுட்டுருக்கா. அப்போ அந்த உசை கிட்டக்கு வந்துட்டு, சரி மியா இப்போ நீ என் கூட சண்டை போடாமல் வந்துருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே மியா கத்துறா, அதெல்லாம் முடியாது, உன்ன மாதிரி ஒரு கொடூரமான ஆளுக்கிட்டலாம் நான் உதவி செய்ய மாட்டேன், நீ சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரிலாம் மியா சொல்கிறா. அப்புறம் வந்து நான் உன் பொண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே அதுக்கு உசை சொல்கிறான், நீ வந்து சுமியோட பொண்ணு தானே, அப்போ ஏன் பொண்ணுன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து மியோ சொல்கிறா, எனக்கு தெரியும் எங்கள் அம்மா வந்து உனக்கு ரொம்ப முக்கியமானவங்க தான், ஆனால் நீ இப்படி என்னை கட்டாயப்படுத்தி கூட்டி போடுறதுனால எங்கள் அம்மாவை காப்பாற்றினதா ஒன்றும் கிடையாது, ஏன்னா நீ காப்பாற்ற நினைக்கிற எங்கள் அம்மா அந்த உலகத்திலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு இந்த உசை சொல்கிறான், அப்பனே நீ வாய மூட மாட்டேன், உன்னை கட்டாயப்படுத்தி தான் கூட்டு வேகமாக மியோவை பிடிக்க ஓடி வருவான். அப்போ பார்த்தா சுற்றி மின்னலாக தெரிக்குமா, யாருன்னு பார்த்தா நம்ம கியோக்கா, நம்ம ஹீரோவோட என்ட்ரி வந்துட்டு என் ஃபியான்சி மேலேருந்து கையேறா அப்படின்னு கத்துறான். உடனே உசையை பார்த்துட்டு சொல்கிறான், பரவாயில்லையே என் பிளானை கண்டுபிடிச்சிட்டியோ கியோக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே கியோக்கா சொல்கிறான், உன்னோட கெட்ட நேரம் எங்கள்கிட்டையும் ஃப்யூச்சரை பார்க்க ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னையோட உன் கதையை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி அந்த உசை போட்டிருந்த ஷீல்டு வந்து நம்ம கியோக்கா உடச்சிட்றான். உடச்சானே இந்த உசை சொல்கிறான், இன்றைக்கி ஒன்றும் முடியாது, இனிமே தான் இது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு